ஓம் சாந்தி 21/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் ஆத்மாபிமானியாகி மிக கவனமாக இன்றைய ஞான முறையிலே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து கடவுள் யாருன்னு தெரியாம பக்தி மார்க்கத்துல நிறைய அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தோம். பாபா நமக்கு வந்தாரு, வந்து நமக்கு அவருடைய அறிமுகத்தை அவரே சொன்னார். அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளும் அவருடைய குழந்தைகள்ன்ற அறிமுகத்தை கொடுத்தாரு. இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சரியா நம்ம புரிய வைக்கணும். நம்மளாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரிகள். நம்மளுடைய அப்பா தான் வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன். நம்ம எப்படி இருக்கிறோமோ நெற்றி புருவத்துல புள்ளியா இருக்கிறோம், புருவ மத்தி சிம்மாசனத்துல புள்ளியா இருக்கிறோம் ஆத்மா. இந்த சரீரம் எடுத்து நடிக்கிறோமோ அது மாதிரி தான் அவரும் புள்ளியா இருக்கிறாரு பரந்தாமத்துல அப்படின்ற அந்த அறிமுகத்தை சரியா கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகிறார்? பதில்: பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என குழந்தைகள் கேட்கின்றார்கள். இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது சொல்லி சொல்றார். எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, என்னோட அறிமுகத்தை கொடுக்கறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே, அது எனக்கு அதிசயமா இருக்குன்றாரு. பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நம்மளும் தெரிஞ்சுக்காம தான் இருந்தோம். நமக்கு பாபா வந்து அவர் எப்படி இருக்கிறாரு என்ற அறிமுகத்தை அவரே கொடுத்தாரு இல்லையா? அப்போ நம்மளும் போய் மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இதில் கஷ்டம் எதுவுமே இல்லை, இது மிகவும் எளிதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப ஈஸியாக சொல்லி புரிய வைக்கலாம். நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரராக தான் இருப்பார். நம்ம எல்லாருமே புள்ளி தான். நம்ம உயிரை பார்க்க முடியுமா? உடலை தான் நம்ம பார்க்க முடியுது. உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஆத்மா போயிடுச்சு உடலை விட்டு. இப்போ ஆத்மாவே பார்க்க முடியல, அது நிராகாரா இருக்குது. அது மாதிரி தான் கடவுளும் நிராகாரா இருக்கிறாரு. ஆத்மாவுடைய அப்பா அவரு, ஆத்மாவுடைய தந்தை தான் வந்து கடவுள். அவர் வந்து நிராகாரா இருப்பார்னு சொல்லி புரிய வைங்கன்றாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் இங்கே வந்திருக்கணும் இல்லையா? பாபாவை பற்றி தெரிஞ்சவங்க வந்திருக்கிறோம். வந்து ஆன்மீக குழந்தைகள் நம்ம வந்து அப்பாட்ட உட்காந்துருக்குறோன்ட்டு தெரிஞ்சிருக்கிறாங்கன்றாரு. எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில் தான் வருகிறார் எனவும் அறிகிறார்கள். நம்ம பிரம்மாபாவோடைய ரதத்துல சிவன் வராரு, அவர் எல்லையற்ற காட்ஃபாதர் அவருன்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பாப்தாதா சொல்கின்ற போது தான் சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என அறிகிறார்கள். அவரே சொல்லும் போது தான் நமக்கே தெரியுது அவர் வந்து பிரம்மாவோட ரதத்துல தான் வந்திருக்கிறாருன்னு. தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இப்போ அவரே சொல்றாரு, நான் வந்து கல்ப இறுதியில சங்கம யுகத்துல இந்த இவருடைய ரதத்துல தான் நான் வரேன் அப்படின்ற அந்த அறிமுகத்தையும் கொடுத்துருக்கிறார் நமக்கு. அவர் தந்தை என குழந்தைகளுக்கு தெரியும். அவர் தான் நமக்கு அப்பான்றது நம்ம ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீக தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா வழி கொடுக்கின்றார். இப்போ அவரை நினைச்சாலே போதும் நம்ம பாவம் போயிடும்ன்றது நமக்கு பாபா கொடுக்குற வழி. இவ்வளோ நாள் எல்லாரும் எப்படி முக்தி அடையிறது, எப்படி ஜீவன் முக்தி அடையிறது, எப்படி பரந்தாமம் போகிறது, அதாவது பிறப்பிறப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு குழம்பி போயிருந்தோம். பாவம் எப்படி அழியிறது, நம்ம பண்ண பாவம் தான் இப்படிலாம் அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு குழம்பி போயிருந்தோம். இப்போ கடவுள் வந்து அதுக்கு வழி சொல்கிறாரு. என்னை நினைங்க, என்னை நினச்சா போதும் உங்கள் பாவம் போயிடும். இதற்கு யோகா அக்னி என்று பெயர்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் நினைக்கிறதே யோகா அக்னின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள். இப்போ நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம். பாபாவின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு எப்படி கூறுவது என ஒருபோதும் சொல்ல முடியாது. நீங்கள் என்கிட்ட வந்து சொல்ல முடியாது, பாபா எப்படி உங்களை பற்றி நான் மற்றவங்க சொல்கிறதுன்ட்டுலாம் சொல்ல முடியாதுன்றாரு. எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு இருக்கின்றது என்றால் நிச்சயம் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் மற்றவங்க சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியே எழ முடியாது.
நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்களே பாபா, எப்படி நான் போய் புரிய வைக்கிறதுன்ட்டு அந்த மாதிரி கேள்வியே எழ முடியாதுன்றாரு. நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே என்று கூறலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சிவன் தான் வந்திருக்கிறாருன்ட்டு. அப்போ உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதையே போய் புரிய வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரேன்ட்டு சொல்லி புரிய வைங்க. இதில் குழப்பம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நீங்கள் குழம்புற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை, ஈஸியாக புரிய வைக்கலான்றாரு. சிலர் பாபா உங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பதில் கஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நான் இன்னாருடைய பிள்ளை என விலங்குகள் கூட சைகையினால் புரிந்து கொள்கிறது. இப்போ விலங்கு கூட சைகை பண்ணாலே அதுவே புரிஞ்சுக்குதான். இப்போ ஒரு சிங்கக்குட்டினா சிங்கம் தான் அதோடைய அப்பா அப்படின்றது அதுக்கு தெரியும். அது நான் எப்படி இருக்கிறேன் அதனால எங்கள் அப்பா அப்படி அப்படின்றது அதுக்கு தெரியும், அப்பா யாரு அப்படின்ட்டு. அப்போ எல்லா விலங்குகள் கூட புரிஞ்சிக்குது இல்லையா, அப்போ நம்ம சொன்னால் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை என நீங்களும் அறிகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறோம். இப்போ நம்ம ஆத்மா இந்த சரீரத்தில் பிரவேசமாகி நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆத்மா அழிவற்ற மூர்த்தி, அகால மூர்த்தி என பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். ஆத்மாவிற்கு ரூபம் இல்லை என்று கூற முடியாது. ஆத்மாவுக்கு ரூபமே இல்லை, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது புள்ளியா ஸ்டார் மாதிரி இருக்குது. அது ரூபம் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. மிகவும் எளிதான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாக்களுக்கு நிராகார் தந்தை ஒருவரே. நாம் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள், பாபாவின் வாரிசுகள். கடவுள் ஒருத்தர் தான், அவரு தான் நம்மளுடைய அப்பா. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள். எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள்ன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபாவிடமிருந்து நமக்கு சொத்து இப்போ கிடைக்கின்றது. அப்பாவை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் தெரியாத குழந்தைகள் யாரும் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது என அறிகிறீர்கள். கடைசி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். கடவுள் யாரு, அவர் படைப்பு என்னன்ற விஷயம் தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றார். பாபாவிடம் என்ன சொத்து இருக்கின்றது என அனைவருக்கும் தெரியும். இப்ப கடவுள்கிட்ட என்ன சொத்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுன்றார். இதுவே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். இது நன்மை நடக்கக்கூடிய திருவிழா ஆகும் சொல்லி சொல்றாரு. இந்த சங்கமயுகத்துல ஆத்மா மற்றும் பரமாத்மா 2 பேரும் சந்திக்கிறாங்க. இது நன்மை நடக்கக்கூடிய திருவிழான்னு சொல்லி சொல்றாரு. பாபா தான் நன்மை செய்யக்கூடியவர். நிறைய நன்மைகளை இப்ப நமக்கு செய்யறாரு. பாபாவை தெரிந்து கொண்டதால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து இப்ப கிடைக்கின்றது என நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தில் சன்னியாசி குருக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுடைய சீடர்களுக்கு குருவின் ஆஸ்தியோ சொத்தோ பற்றி தெரியாது. இப்போ சன்னியாசி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீடர் இருப்பாங்க. ஆனால் சீடனுக்கு குரு எவ்வளோ காசு பணம் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ சொத்து அவருக்கு இருக்குன்னா தெரியாது. குருவிடம் என்ன சொத்து இருக்கின்றது என்பது ஒரு சில சீடர்களுக்கு தெரிந்திருப்பதே கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. அவர் சிவபாபா. பாபாவிடம் சொத்து இருக்கின்றது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்ப நமக்கு பாபா வந்திருக்கிறாரு, அவரு சொர்க்க ராஜ்யத்தையே சொத்தா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியுன்றாரு. எல்லையற்ற தந்தையிடம் உலக ராஜ்யம் என்ற சொர்க்கம் சொத்து இருக்கின்றது என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரிடமுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. லௌகீக தந்தையிடம் என்ன சொத்து இருக்கின்றது என்பதை அவருடைய குழந்தைகள் தான் அறிவார்கள். இப்ப நம்ம அப்பா இருக்கிறோம்னா அப்பாவுடைய சொத்து என்னன்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி இப்ப பாபாவுடைய சொத்து நாம் உயிருடன் பரலோக தந்தையினுடையவராக இப்ப மாறி இருக்கிறோம் என இப்போது நீங்கள் கூறுவீர்கள். இப்ப நம்ம உடல்ல இருந்துகிட்டே இப்ப பரலோகீக தந்தையுடைய நம்ம கடவுளுடைய குழந்தையா மாறி இருக்கிறோம்ட்டு நம்ம சொல்றோம். அவரிடம் என்ன இருக்கிறது அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. பாபா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, சொர்க்கத்தையே கொண்டு வந்திருக்கிறாரு, ஞான கடலா இருக்கிறாரு, எல்லாத்துலயும் அமைதியில கடலா இருக்கிறாரு, குணங்கள்ல கடலா இருக்கிறார், சக்தியின் கடலா இருக்கிறாரு. அப்ப எல்லாமே அவருடைய ஆஸ்தி தான். நாம் முதலில் சூத்திர குலத்தில் தான் இருந்தோம், இப்போது பிராமண குலத்தில் வந்து விட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கூட கலியுகத்துல சாதாரண சூத்திரனா தான் இருந்தோம். இப்பதான் நம்மளை பாபா தத்தெடுத்து பிராமண குலத்துல வந்துட்டோம். பாபா இந்த பிரம்மா உடலில் தான் வருகிறார். இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு.
அவர் சிவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். இந்த பிரம்மா பாபா வந்து அவர் பிரஜைகளின் தந்தை. ஆனால் அந்த சிவன் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரு. இவர் பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு அழைக்கப்படுகிறார். இப்போது நாம் இவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பிரம்மாவுக்கு குழந்தையாக இருக்கிறோம். இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது சொல்கிறார். அனைத்து இடங்களிலும் இருக்கிறார், எல்லாம் அறிந்தவர் என சிவபாபாவை பற்றி கூறுகிறார்கள். கடவுள் என்ன சொல்லிடுறாங்க? சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவரை எல்லாம் அந்தர்யாமி மனசில் இருக்கலாம் படிச்சிருவார், எல்லாமே தெரியும் அவருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் எப்படி படைப்பின் முதல் இடை கடைசி ஞானத்தை கொடுக்கிறார் என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நமக்கு வந்து இப்போதான் தெரியுது, கடவுள் வந்து அவர் தான் படைப்பு கர்த்தா. அவர் வந்து நமக்கு இந்த படைப்பினுடைய முதல் இடை கடைசி ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு. அவரை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுவது பொய்யாகும் சொல்லி சொல்றாரு. கடவுளுக்கு பெயர் இல்லை, உருவம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சில தர்மத்துல பெயர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. அவருடைய பெயரும் இருக்குது, ரூபமும் இருக்குது, நினைவு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பெயர் வந்து சிவன், ரூபம் வந்து புள்ளியா இருக்கிறாரு. இரவு கூட கொண்டாடுகிறார்கள். அவருக்கு வந்து சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஜெயந்தி என்பது மனிதர்களுக்கு ஆகும். சிவபாபாவிற்கு ராத்திரி என்பார்கள். அவர் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. இரவு என்று எதை சொல்கிறோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். இப்போ இரவுன்றது நம்ம இருள்ன்றதை தான் இரவுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நம்ம பிரம்மாவின் இரவுனா இந்த எல்லையற்ற இரவு, அதாவது ஆத்ம உணர்வு இருந்து நம்ம தேக உணர்வுல இருக்கிறது தான் இரவுன்னு நம்ம சொல்கிறோம். இரவில் கருமையான இருள் இருக்கிறது, அறியாமை இருள் இருக்கிறது அல்லவா. பாபா வந்து இருள்ன்றதை அறியாமைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஞான சூரியன் வெளிவந்ததும் அஞ்சான இருள் அழிகிறது என்று இப்போது கூட பாடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த ஞான சூரியனே வந்ததும் அந்த அஞ்ஞான இருள் விலகுதுன்ட்டு பாட்டு கூட இருக்குது. ஆனால் அதோட அர்த்தமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லி சொல்கிறாரு. சூரியன் யாரு, எப்போது வந்தது, எதுவும் அவங்களுக்கு புரியலைன்றாரு. ஞான சூரியனுக்கு ஞான கடல் என்று கூட கூறலாம் என பாபா புரிய வைக்கிறாரு. இப்போ நம்ம வந்து அஞ்ஞான இருளில் இருந்தோம், கடவுள் யாருன்னு தெரியாமல் இருந்தோம். அவர் ஞான சூரியன் வந்து நம்மளுடைய இருள்ல இருந்து நம்மளை நீக்கி வெளிச்சம் கொடுத்துட்டாரு, அறிவு கொடுத்துட்டாரு. அதை கூட அவங்க புரிஞ்சிக்கலன்றாரு. எல்லையற்ற தந்தை ஞான கடலாக இருக்கிறாரு. சன்னியாசி, குரு போன்றோர்னா தன்னை சாஸ்திரங்களில் தேர்ந்தவர்கள்ன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தின்னு சொல்லி பாபா சொல்கிறார். நிறைய வேத சாஸ்திரங்களை படித்து வித்வான் ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நிறைய வேத புஸ்தகம் எல்லாத்தையும் படித்து அதில் பண்டிதராக ஆயிடுறாங்க, வித்வான் ஆயிடுறாங்க. பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. இதற்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று பெயர். இப்போ கடவுளே வந்து நம்மளை சந்திக்கிறாரு. இதுக்கு தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்புன்னு பெயர். பாபா இந்த ரதத்தில் தான் வந்திருக்கிறாருன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சந்திப்புக்கு திருவிழா என்று பெயர், கும்பமேளான்ட்டு பெயர்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க இந்த சந்திப்புக்கு திருவிழான்ட்டு பெயர் சொல்லி பாபா சொல்கிறாங்க. நாம் வீட்டிற்கு செல்லும்போது அதுவும் திருவிழா ஆகும் பாபா சொல்கிறாரு. இப்போ பாபா வந்திருக்காருல, நம்மெல்லாம் சந்திக்கிறோம்ல, அதுவும் திருவிழா தான். அதுக்கப்புறம் பாபா கடைசியாக நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாருல, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போவார், வீட்டுக்கு போவோம், அதுவும் திருவிழா தான் சொல்லி சொல்கிறாரு. இங்கு தந்தையே அமர்ந்து நம்மளை படிக்க வைக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை நன்கு கடைபிடியுங்கள், மறந்து விடாதீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப எப்பயுமே எனக்கு யார் பாடம் எடுக்கிறாங்க, எனக்கு கடவுளே வந்து படிக்க வைக்கிறாரு, இந்த விஷயத்த மறந்துடாதீங்கன்றாரு. இப்போது பாபா வந்து நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு உடலே இல்லை. கடவுள் பாருங்க, அவர் வந்து பிறப்பிறப்புல வர்றதில்ல, நிராகாரா, இன்கார்பரியல் காட்ஃபாதர் சொல்லி சொல்லுவாங்க. அவர் உடல் எடுக்கிறது இல்லை, அவருக்குன்னு உடல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். நிச்சயமாக எடுக்க வேண்டியிருக்கும். அதனால அவர் உண்மை சொல்கிறதுக்காக ஒரு உடலில் வர வேண்டியிருக்கும். நான் இயற்கையின் ஆதாரத்தில் வருகிறேன் என்று அவரே கூறுகின்றார். இல்லை என்றால் எப்படி பேசுவேன், எனக்கு உடல் இருந்தால் தானே, நான் வாய் இருந்தால் தானே பேச முடியும். அதனால் ஒரு உடலில் வரன்றாரு. சரீரம் இல்லாமல் பேச முடியாது. எனவே பாபா இந்த உடலில் வருகிறார். அதனால தான் பிரம்மா உடலில் வந்து பேசுகிறாரு. இவருடைய பெயர் பிரம்மா ஆகும். அவர் பெயர் இவர் தான் பிரம்மான்னு வச்சு இவர் மூலமாக படைப்பு படைக்கிறார். நாம் கூட சூத்திரன்லேருந்து பிராமணர் ஆகிறோம் என்றால் பெயரை மாற்றத்தான் வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்கு கூட பெயர் கூட வைக்கப்பட்டது. இப்போ நம்மளும் வந்து கலியுக வாழ்க்கையிலேருந்து இப்போ பிராமண வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா நமக்கும் பேர் மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு கூட பேர்லாம் மாற்றினாங்க. ஆனால் மாற்றினவங்க இப்போ நிறைய பேர் இல்லை. பேர் மாற்றினவங்கலாம் நிறைய பேர் இல்லை, பிகேவாகவே இல்லை, போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு.
ஆகவே பிராமணர்களின் மாலையே கிடையாது. அதனால பாபா வந்து மாலை 108 மாலை கோக்குறாருல, அதை பிராமணர்களின் மாலை கோக்க முடியாது, ஏன்னா பாதியில போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால பக்த மாலையும் ருத்ர மாலையும் தான் பாடப்பட்டிருக்குது. பிராமணர்களின் மாலையே பாடப்படலை, இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. விஷ்ணுவின் மாலை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷ்ணு மாலைன்ட்டு இருக்கு, சந்தன மாலை. அது வந்து 108 நாராயணன், லட்சுமி நாராயணனுடைய மாலை அது இருக்குதுன்னு சொல்றாரு. மாலையில் முதல் மணி யாருன்னா ஜோடியாக இருப்பவர்கள் என்பார்கள் சொல்லி சொல்றாரு. ஜோடி ஜோடியா அப்படியே 108 இருக்கும். அதுல மேல வந்து சிவபாபா ஒரே ஒரு மணி மட்டும் இருக்கும். ஜோடி மணி, அந்த மாலையில் மணி என்னன்னா ஜோடியாக இருக்கவர்கள் தான் இருப்பவர்கள் என்பார்கள் சொல்றார். ஆகவே சூட்சும வதனத்தில் கூட ஜோடியாக காட்டப்பட்டு இருக்கிறது. சூட்சும வதனத்துல கூட அங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, பிரம்மாவுடைய ட்ரெஸ்ஸு, விஷ்ணுவுடைய ட்ரெஸ்ஸு, அப்படியே அந்த சூட்சும காட்சி மட்டும் தெரியும். அந்த விஷ்ணு கூட 4 புஜங்கள் இருப்பதாக காட்டப்பட்டு இருக்கும். 2 லக்ஷ்மியினுடைய கைகள், இன்னொன்று 2 நாராயணனுடைய கைகள் சொல்லி சொல்றாரு. நான் சலவை தொழிலாளி, பாபா வந்து நான் டோபி என்ன புரிய வைக்கிறார். சிவபாபா வந்து இப்போ டோபியா, சலவை தொழிலாளியா. அவர் என்ன பண்றாருன்னா சுத்தப்படுத்துறாரு. யார ஆத்மாவை. நான் யோகா பலத்தினால் ஆத்மாக்களாகிய உங்களை சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தையே இழந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க விகாரத்துல போய் நீங்க இந்த மாதிரி எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தேன், தெய்வீக குணங்களால அதெல்லாம் நீங்களே அழிச்சுக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப அலங்காரம் இல்லாமல் ஆயிட்டீங்கன்றாரு. பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக இப்போ வருகிறார். ஆத்மாக்களுக்கு வந்து தான் கற்றுக் கொடுக்குறாரு என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வேண்டும் அல்லவா. வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறாங்க இல்லையா. துணி அழுக்காக்கி விட்டால் அதை துவைத்து சுத்தமாக்கப்படுகிறது. அது மாதிரி தான் ஆத்மாவும் தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. ஓ பதீத பாவனா, பாபா வந்து எங்களை பரிசுத்தமாக ஆக்குங்கள்ட்டு நீங்களும் கூப்பிடுறீங்க. ஆத்மா தூய்மையாகிவிட்டால் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஆத்மாவை பாபா சுத்தம் பண்ணிட்டாருன்னா அந்த சரீரம், அது இருக்கிற உடலும் அந்த பழைய உடல் அழிஞ்சிரும். அப்புறம் புதுசாக உடல் வந்து தூய்மையாக கிடைக்கும்ன்றார். எனவே முதல் முக்கியமான விஷயமே பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தலாகும் சொல்லி சொல்கிறாரு. முக்கியமான விஷயமே பாபா யாருன்ட்டு புரிய வைக்கிறது தான். பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியை நீங்கள் கேட்க முடியாது. பாபா உங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா, நீங்கள் புரிஞ்சிட்டீங்களே, அதேமாரி மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்றார். அப்போதுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா, பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். பாபா எங்கே இருக்கிறார்? இந்த ரதத்தில் தான் இருக்கிறாரு, பிரம்மா ரதத்தில் வந்திருக்கிறாரு. இது அழிவற்ற சிம்மாசனமாகும். இது சிவபாபாவுக்கு இதுதான் அழிவற்ற சிம்மாசனம். பிரம்மாவுடைய நெற்றிப்புறத்தில் தான் அவர் கல்பமும் வராரு. ஆத்மாக்களாகிய நீங்களும் அழிவற்ற மூர்த்தி, அகால மூர்த்தி தான். உங்களுடைய பூர்வ மத்தி வந்து இந்த உடல்ல இதுதான் உங்களுடைய சிம்மாசனமாகுன்றாரு. இதில் ஆத்மாக்களாகிய நீங்க வீற்றிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி உட்காந்துருக்குறீங்களோ இந்த உடலில், அது மாதிரி நான் இவருடைய உடலில் இந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த அழிவற்ற சிம்மாசனம் ஜடமாகி விட்டதல்லவா. நான் அகாலமூர்த்தி என்றால் நிராகாரர், சாக்கார ரூபமில்லை என நீங்கள் அறிகிறீர்கள். இப்போ அவர் எப்பயுமே உடலில் எடுக்கிறது இல்லை, அவர் கர்ப்பத்தில் வந்து பிறக்கிறது இல்லை. அவர் அழிவற்ற மூர்த்தியாக இருக்கனால எப்பயுமே அவர் நிராகாரா இருக்கிறாரு. சாக்காரத்தில் அவருக்கு ரூபம் கிடையாது. சிவனுக்கு தனியாக ஒரு உடம்புலாம் கிடையாது. நான் ஆத்மா அழிவற்றவன், ஒருபோதும் அழிவே பெற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை நான் எடுக்கிறேன். இப்போ இதை நம்மளுக்கே சொல்லலாம். நம்ம வந்து ஆத்மா அழிவற்றவர், நமக்கு ஒருபோதும் அழிவே பெற முடியாது. ஆனால் ஒரு உடலை விட்டு ஒரு உடல் எடுக்கிறோம். உடல் தான் அழியுது, ஆத்மா அழியறது இல்லை. ஆத்மாவாகி எனக்குள் இருக்கும் நடிப்பானது அழிவற்றது. இப்போ நம்ம நடிக்கிற பார்ட் வந்து அழிவற்றது. கல்பமாக இதே தான் நடிச்சிட்டு இருக்கிறோம், நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நடிப்பு இவ்வாறே தான் ஆரம்பமாகியதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதே மாதிரி தான் வந்து அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடிச்சாரு. 1 என்ற வருடத்துலேருந்து நாம் இங்கே நடிப்பதற்காக வீட்டிலிருந்து வருகிறோம். பாபா சொல்றாரு, நம்ம 1/1/1லேருந்து சொர்க்கம் ஆரம்பிச்சுது. அன்னிலேருந்து இங்கே நடிக்கிறதுக்காக பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறோம். இது 5000 வருஷத்தினுடைய சக்கரம் தான் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. அவர்களும் லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனவே குறைந்த வருடங்களை பற்றி சிந்திக்கவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள்னால அவங்க 5000 வருஷன்றதை புரிஞ்சிக்கல. நாம் பாபாவின் அறிமுகத்தை யாருக்கு எப்படி கொடுக்கலாம்ட்டு குழந்தைகள் சொல்ல முடியாது. இவ்வாறு கேள்வி கேட்பது அதிசயமாக இருக்கிறது. பாபா உங்களை எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்றது, அறிமுகம் கொடுக்கறதுன்ட்டு சொல்றீங்க, அது எனக்கு அதிசயமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு.
நீங்கள் பாபாவினராக ஆகிவிட்டீர்கள், பிறகு பாபாவின் அறிமுகம் ஏன் கொடுக்க முடியாது சொல்லி பாபா கேட்குறாரு. பிக் ஆயிட்டீங்க, பாபாவையும் தெரிஞ்சிட்டீங்க, அப்புறம் ஏன் என்னை பற்றி மற்றவங்களும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கேட்குறாரு. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அவர் நமது தந்தையாக இருக்கிறார், அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார், எப்பொழுது சத்கதி அளிப்பார் என்பது கூட இப்போது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்கிறாரு. கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் எல்லாருக்கும் சத்கதி அளிக்கிறார். அவர்கள் இன்னும் 40,000 வருஷங்கள்ட்டு நினைக்கிறாங்க, முதலிலேயே பெயர் உருவத்திலேருந்து விடுபட்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பெயர் ரூபத்திலேருந்து விடுபட்ட பொருள் எதுவுமே இருக்காது, பெயர் ரூபம் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல எதுவுமே கிடையாது, அப்ப கடவுளை மட்டும் சொல்லி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கல்லுக்கு கூட பேர் இருக்குது, முள்ளுக்கு கூட பேர் இருக்குது, கல்லுன்னு பேர் இருக்கு, முள்ளுன்னு பேர் இருக்கு, அப்ப என்ன எனக்கு பேர் இல்லைன்ட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடவுளுக்கு போய் பேர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் பேர் தான் பரம்பிதா பரமாத்மா சிவன்ட்டு அவரே சொல்றாரு. அப்புறம் அவருக்கு பேர் இல்லை, பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டாங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீங்க என பாபா இப்ப சொல்றாரு. எவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் என பாபாவுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது குழந்தைகள் எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லையற்றதையும் கடந்து செல்ல வேண்டும். எல்லா குழந்தைகளையும் பார்க்கிறார். இப்போ பாபா எல்லாரையும் பார்க்குறாரு. இவர்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் எல்லாரையும் கூட்டு போயிடுவார். சத்தியுகத்தில் மிக சிலரே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆகவே படங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது. இப்போ எல்லாரையும் கூட்டு போய் பரந்தாமத்தில் விட்டு சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. படம்லாம் வச்சு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஞானம் முற்றிலும் ஈஸின்றாரு. நினைவு யாத்திரையில் தான் நேரமே எடுக்கிறது. ஞானம் கேட்குறது ஈஸி, 7 நாளில் குழந்தைகள் கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பாபா நினைக்கிறதுல தான் டைம் எடுக்குது. ஏன்னா பாபா நினச்சாதான் பாவம் அழியும். ஆனால் பாபா நினைக்கிறது மாயா விட மாட்டுது. இப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது சொல்லி சொல்கிறாரு. இப்போ பாபாவை எப்பேற்பட்டவர், நம்ம சொர்க்கத்துக்கே அஜமானனா ஆக்கிட்டு போனாரோ நம்ம மறக்கக்கூடாது. என்னை மட்டும் நினையுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. நினைத்தால்தான் தூய்மையாக முடியும் என பாபா கூறுகின்றார். பாபா நினைச்சாதான் நம்ம பாவம்லாம் போய் நம்ம தூய்மையாக முடியும். நான் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அவரவர் சிம்மாசனத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த உடல்ல நெற்றி புருவத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. பாபா இந்த சிம்மாசனத்தை கடனாக பெற்றிருக்கிறார். உங்களுக்குன்னு சிம்மாசனம் இருக்குது, ஆனால் எனக்கு உடல் இல்லாதனால பிரம்மா பாபாவுடைய புருவமத்தி சிம்மாசனத்தை கடனா நான் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்றார். இந்த பாக்கியசாலி ராஜத்தில் பாபா பிரவேசமாயிருக்கிறார். பரமாத்மாவிற்கு பேரூபம் இல்லை என்று சிலர் கூறுகின்றார்கள். அப்படி கிடையவே கிடையாது. அவரை அழைக்கிறாங்க, மகிமை பாடுறாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அல்லவா? கூப்பிட்றாங்கல்ல, பத்தித பாவனரே வாருங்கள்ட்டு. ஆனால் பேரூபம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்றாரு. தமோ பிரதானமாகி விட்டதால் எதையும் புரிந்து கொள்வதில்லை சொல்லி பாபா சொல்றார். முற்றிலும் தமோ புத்தி கல்லு புத்தி ஆயிட்டதுனால புரிஞ்சுக்கிறதில்ல. இனிமேலும் இனிமையான குழந்தைகளை 84 லட்சம் பிரிவுகள் எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, 84 லட்சம் பிறவிலாம் நம்ம எடுக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க 84 பிறவிகள் தான், டோட்டலாகவே 84 பிறவி தான், அனைவருக்கும் மறுபிறவி உண்டுன்னு சொல்றாரு. அப்படியே பிரம்மத்தில் கலந்திடவோ மோட்சத்தை பெற்றிடவோ முடியாது சொல்லி சொல்றாரு. யாரும் போய் பிரம்மத்துல கலந்துறது, மோட்சம் பிறப்பிறப்புலேருந்து தப்பிக்கிறதுலாம் முடியாது. எல்லாம் மறுபிறவி எடுத்து தான் வரணுன்றாரு. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒன்று கூட குறையவோ கூடவோ முடியாது. ஒரு ஆத்மா கூட எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ ஆக முடியாது. எவ்வளோ கோடி மக்களோ அவ்வளோதான் பிறப்பெடுப்பாங்க. அவங்க நடிப்பு அதே தான் நடிப்பாங்க, எந்த மாற்றமும் இருக்காதுன்றாரு. இந்த முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகத்தில் இருந்து தான் சிறிய சிறிய ட்ராமா அல்லது நாடகங்களை உருவாக்குறாங்க. இப்போ சினிமாலாம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த கதையெல்லாம் வச்சு தான் இந்த அழியாத நாடகத்துல இருந்து தான் இந்த சினிமாலாம் எடுக்கிறாங்கன்றாரு. அது அழிவற்றதாகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்றதில் நிற்கிறீங்க. இப்போ நமக்கு எல்லையற்ற புத்தி வந்துடுச்சு. நம்ம உலகத்துல இருந்து வெளியே போய் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்ற ஞானம் கூட இப்போ கிடைத்திருக்கிறதுன்றாரு. இப்போது பாபா புரிய வச்சிருக்கிறார். முன்பு யாருக்குமே தெரியாது. முன்னாடி நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ பாபா தான் நமக்கு ஞானத்தை புரிய வச்சுக்கிறாரு. ரிஷி முனிகள் கூட எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. படைப்பு பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது தான் சொன்னாங்க. இந்த பழைய உலகத்தை மாற்றுவதற்காக தந்தை சங்கமயுகத்தில் தான் வராரு. பிரம்மா மூலமாக மீண்டும் இந்த புதிய உலகத்தை இப்போ உருவாக்குகின்றார் சொல்லி சொல்கிறாரு.
அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிட்டாங்க. எந்த விஷயமும் நினைவில் இருக்காது. இப்போ லட்சக்கணக்கான வருடங்கள்னா 5000 வருஷமே நமக்கு ஞாபகம் இல்லை. லட்சக்கணக்கான வருடம்னா எந்த விஷயம் நினைவில் இருக்கும்னு சொல்றாரு. மகா பிரளயம் கூட நடப்பதில்லை. ஒரேடியாக பூமிலாம் அழிஞ்சிலாம் போயிருதில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு பாரதம் மட்டும் இருக்கும். மகா பிரளயம்லாம் நடக்காதுன்றாரு பாபா. அவங்க வந்து சாஸ்திரத்தில் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. பூமி ஃபுல்லாக அழிஞ்சிரும், அந்த லட்சக்கணக்கான வருடங்கள் அந்த கலியுகம் இறுதியில் அந்த மாதிரி அழிஞ்சிரும்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிறகு நீங்க ராஜ்யத்தை பெறுறீங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. கடவுளே சிவனே வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. அதன் மூலமா நம்ம உலக ராஜ்யத்தை அடையிறோம். இதில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. முதல் நம்பர்ல அனைவருக்கும் பிரியமானவர் பாபா. பிறகு 2வது நம்பர் பிரியமானவர் ஸ்ரீகிருஷ்ணர் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாருக்கும் பிடிச்சவர் சிவபாபா தான். 2வது நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுன்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரசனா இருக்கிறாரு. நம்பர் 1 என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு அவரே 84 பிறவி எடுக்கிறார் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. பிறகு அவருடைய கடைசி பிறவில தான் நான் வந்து பிரவேசமாகி இப்போது நீங்க அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக மாறணும்னு சொல்றாரு. அவர் உடம்புல தான் இவர் பிரவேசமாகறாரு, நம்மளை தூய்மையாக்குறாரு. நம்ம தூய்மை அசுத்தமா இருந்தோம் இல்லையா, இப்ப பரிசுத்தமா மாறணும்னு சொல்றாரு. தந்தை தான் பதித்த பாவனரா வந்திருக்கிறாரு. தண்ணீருடைய நதிகள் எல்லாம் உங்களை தூய்மையாக மாற்றாது. நீங்க கங்கையில போய் குளிச்சாலாம் தூய்மையாக மாட்டீங்க. இந்த நதிகள் சத்தியுகத்துல கூட இருக்கிறது. கங்கை வந்து சொர்க்கத்துலயும் இருக்கும். அங்கேயும் தண்ணீர் மிகவும் சுத்தமா தான் இருக்கும். சேறு போலதான் அங்க கங்கையில சொர்க்கத்துல இருக்காது. ரொம்ப கிளீனா இருக்கும் சொர்க்கத்துல. இங்க எவ்வளவு சேறு இருக்குது பாருங்க கங்கையில. பாபா பார்த்திருக்கிறார். அச்சமயம் ஞானம் கிடையாது. இப்போது தண்ணீர் எப்படி தூய்மையாக மாற்றும் என அதிசயப்படுகிறார். அப்ப பிரம்மா பாபா வந்து பார்த்திருக்கிறாரு கங்கை நதிய. ஒரே சேரா இருந்துச்சு அப்ப அவர் பார்க்கும்போது. அந்த நேரத்துல அவருக்கு ஞானமே இல்லை. அப்ப வந்து அவர் போய் கங்கையில குளிச்சாரு. ஆனா இப்பதான் அவருக்கு புரியுது. இப்ப வந்து அதிசயப்படுறாரு. தண்ணியில குளிச்சா நம்ம எப்படி தூய்மையாவா ஆவோம் அப்படின்ட்டு பிரம்மா பாபாவே அதிசயப்படுறாரு. தண்ணியில குளிச்சா எப்படி பாவம் போவோம்? நம்ம வந்து பாபா நினைச்சாதான் நம்ம பாவம் போவோன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையை எப்படி நினைப்பது என குழப்பமடையாதீர்கள் சொல்றாரு. சிலர் சொல்றாங்க, பாபா உங்களை நான் எப்படி நினைக்கிறதுனே தெரில அப்படின்ட்டு. பாபா வந்து அந்த மாதிரி குழப்பம் அடையாதீங்க. தந்தையை நினைவு செய்ய முடியாதா கேட்குறாரு. அவர்கள் கர்ப்பத்தின் மூலமாக உருவான வம்சம். ஆனால் நீங்களோ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நீங்கள் சாதாரண அப்பா அம்மா வந்து எப்படி நீங்கள் கர்ப்பத்தின் மூலமாக நீங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தனால அப்பா அம்மா ஆகிறாங்க. ஆனால் நான் வந்து உங்களை தத்தெடுத்துருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவோட வந்து இப்போ சொத்து கிடைக்கிறது சொல்கிறாரு. அவரை மறக்க முடியுமா? எல்லையற்ற தந்தையிடம் வந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்றால் அவரை மறக்க முடியுமா சொல்கிறாரு. லௌகீக குழந்தைகள் தந்தையை மறக்கிறார்களா? ஆனால் மாயா எதிர்ப்பை காண்பிக்கிறது. பாருங்க, நம்ம சாதாரண அப்பாவை நம்ம மறக்கிறோமா? இவர் உடலுக்கான அப்பாவை மறக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இவரை மறந்துடுறோம். அதனால தான் இந்த மாயா வந்து அவரை நம்ம நினைக்க விடாம எதிர்ப்பை காண்பிக்கிறது சொல்றார். மாயா யுத்தம் செய்கிறது. முழு உலகமும் கர்மக்ஷேத்திரமாகும். இப்போ முழு உலகமும் எல்லாரும் கர்மா செய்கிறாங்க இல்லையா? எல்லாருக்கும் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறாங்க. வேலை செஞ்சாதான் பொழப்பு ஓடுது. அதனால பாபா நினைக்க மாட்டாங்க. ஆத்மா இந்த உடலில் பிரவேசமாகி இங்கே கர்மம் செய்கிறது சொல்றாரு. இப்போ உடல்ல வந்து ஆத்மா வந்து பிரவேசமாகுது, பிறப்பெடுக்குது. பிறப்பெடுத்து அந்த நடிக்குது. கர்மக்ஷேத்திரத்துல வந்து கர்மம் செய்யுதுன்றாரு. பாபா கர்மம் பத்தியும் அகர்மம் பத்தியும் விக்ரமம் பத்தியும் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். கர்மம்னாலே நம்ம எது செஞ்சாலும் அது கர்மம் தான். மூச்சு விட்டா கூட கர்மம். வேலை செய்யறது எல்லாமே கர்மம் தான். அகர்மன்றது ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம செய்யறது அகர்மம். அதே நம்ம தேக உணர்வுல வந்து ஏதாவது எந்த வேலை செஞ்சாலும் அது விக்கிரமம் ஆயிடும், பாவ கர்மமா ஆயிடும். அதுதான் விக்கிரமம் பாபா புரிய வைக்கிறார். இங்கே ராவண ராஜ்யத்துல கர்மம் வந்து விக்கிரமம் ஆயிருதுன்னு சொல்றாரு. இங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு வசப்பட்டு நம்ம செய்யற எல்லாமே பாவ கர்மம் ஆயிடுதுன்னு சொல்றாரு. அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. அங்க சொர்க்கத்துல நல்ல கர்மம் தான் செய்வாங்க. ஆத்ம உணர்வுல கர்மம் வந்து நல்ல கர்மம் ஆயிடுது. விக்கிரமம் எதுவும் நடக்கிறது இல்ல. இது மிகவும் எளிய விஷயம் சொல்றாரு. இங்க ராவண ராஜ்யத்துல கர்மம் விக்கிரமம் ஆகிறதுனால விக்கிரமத்தின் தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. ராவணனுக்கு முதல் முடிவு இல்லை என்று கூற முடியாது.
அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவணராஜ்யம். ராவணனுக்கு முடிவு இருக்குன்றாரு. ஏன்னா அவன் வந்து துவாபர யுகத்துல ஆரம்பிச்சு கலியுகத்துல முடிஞ்சிருது ராவணராஜ்யம். நீங்க தேவதையாக இருந்தபோது உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக இருந்தது, இப்போது இது ஞானமாகும் சொல்லி சொல்றாரு. தேவதையா இருக்கும்போது நம்ம யாருக்கும் துக்கமே கொடுக்க மாட்டோம். ஆத்ம உணர்வுல நம்ம காரியம் செய்யும் போது அது அக்கிரமமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. விளைவற்றதாக இருக்கும். நம்ம எது செஞ்சாலும் அது யாருக்கும் துக்கம் கொடுக்காது, அதனால விளைவற்றதா இருக்கும், விக்கிரமம் எதுவுமே ஏற்படாதுன்றாரு. இப்போது இது ஞானம் இது வந்து ஒரு அறிவு பிறக்குது உங்களுக்கு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் இப்போ ஆகியிருக்கிறீங்கன்னா படிப்பையும் நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். பிறகு வேற எதை பற்றி நீங்க சிந்தனைகள் வரக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் இருந்து வேலை செய்பவர்களும் இருக்கிறாங்க, தாமரை மலரை போல இருங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ வீட்டிலே இருந்துட்டு வேலைக்கு போங்க, ஆனா தாமரை மலர் மாதிரி இருந்து என்னை நினைங்கன்றாரு. இவ்வாறு நீங்கள் தேவதையாக மாறுறீங்கன்னு சொல்றாரு. அவர்கள் அடையாளங்களை விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு அழகாக இருக்காது. இப்போ சங்கு சக்கரம்லாம் உங்கள் கையில் கொடுத்தா நல்லாவா இருக்கும், அதனால அவங்க விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு அழகாக இருக்கிறது, அதனால அவர் கொடுத்துட்டாங்க. அதனால பக்தி மார்க்கத்தில் விஷ்ணு வரைஞ்சி அதை கையில் வந்து சங்கு சக்கரம் தாமரை மலர்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுடைய அந்த நினைவு சின்னம் தான் அதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனதுக்கான நினைவு சின்னம் தான் அங்கே விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க. அவரே விஷ்ணுவின் இரட்டை ரூபம் லட்சுமி நாராயணாக மாறுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அவர்களே அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மமா இருந்தாங்க. எந்த விகாரத்தின் வேலையுமே அங்க நடக்காது, எந்த சண்டை சச்சரவுமே நடக்காது சொர்க்கத்துல. நீங்கள் டபுள் அகிம்சையாளராக இப்ப ஆகிறீங்கன்றாரு. காமம் கோபம் என்ற இம்சையிலிருந்து வெளியே வரீங்க. சத்தியுகத்திற்கு இப்ப அதிபதியாக இருந்தீர்கள். நீங்க தான் சொர்க்கத்துல ஒரு காலத்துல அதிபதியா இருந்தீங்க. பேரே கோல்டன் ஏஜ் ஆகும், தங்க உலகம் அது. ஆத்மா மற்றும் உடல் ரெண்டுமே தங்கமாகிடுது. யார் தங்கமாக அந்த மாதிரி மாத்துறது கேக்குறாரு பாபா. தந்தை தான், பாபா தான். இப்போது கலியுகம் அல்லவா, சத்தியுகம் முடிஞ்சிட்டுது என நீங்க கூறுகிறீர்கள். இப்ப கலியுகம் நடக்குது, ஏன்னா சத்தியுகம் முடிஞ்சிடுச்சு. நேத்து தான் சத்தியுகம் இருந்தது, இது கல்கி பாத்துன்னு சொல்லி சொல்றாரு. நேத்து தான் சத்தியுகம் இருந்தது, இன்னைக்கு வந்து கலியுகம் ஆயிடுச்சு. நீங்கள் ராஜ்யம் செய்தீர்கள் ஒரு காலத்துல, நீங்க வந்து சத்தியுகத்துல ராஜ்யம் பண்ணீங்க, இப்ப வந்து இது கலியுகமா மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகிக்கொண்டே போகிறீர்கள். இப்ப நீங்க எல்லாருமே உங்களுக்கு அறிவு வளர்ந்துட்டே போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் நிறைந்தவரா ஆகுறீங்க. அனைவரும் ஒன்று போல ஆக மாட்டார்கள், எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி ஞானம் நிறைந்தவரா ஆக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த நினைவு இருக்க வேண்டும். எல்லை மற்றும் எல்லையற்றதை கடந்து போக வேண்டும். ஆகவே எல்லைக்குட்பட்டத்தில் புத்தி மாட்டிக்கொள்ள கூடாது. இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து இப்ப கிடைக்கின்றது. இந்த போதையில் இருங்கள். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விகர்மங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். படிக்கும் நேரத்தில் வேலை முதலியவற்றிலிருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். ஸ்ரீமத் என்ற லகானை டைட்டாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானராகவும் ஆகுக. இப்போ வந்து மனசு அப்பப்போ அழப்பாயுது, அதனால ஸ்ரீமத் படி நடங்க, அதை டைட் பண்ணுங்க, மனசை அழப்பாய விடாதீங்க. மனசை வசப்படுத்தக்கூடிய நீங்கள் குழந்தையாகவும் இருங்க, எஜமானராகவும் ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. மனம் என்பது ஒரு குதிரை, அது மிகவும் வேகமாக ஓடுகின்றது என்று உலகத்தினர் சொல்றாங்க. ஆனால் உங்களுடைய மனமோ இங்கு அங்கும் அலைய முடியாது, ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் என்ற லகான் உறுதியானதாக உள்ளது. இங்க வந்து பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துக்கிறாரு, அதனால மனசு இங்க அலைப்பாயாதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது மனம் புத்தி சாலையோர காட்சியை பார்க்க துவங்கி விடுகின்றனவோ அப்போது லகான் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலமாகின்றது. இப்ப நமக்கு எப்ப நம்ம வந்து பாபா நினைவு கம்மியாகும்னா, நம்ம சைட் சீன் பார்க்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் உலகத்தை சுத்தி பார்க்கலாம், இங்க என்ன நடக்குதுன்ட்டு அப்படி இப்படி போய் நியூஸு, அப்புறம் அப்படியே யூடியூப்ல அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டு இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், சக்தி குறைஞ்சிரும். நம்மளோட அந்த லகான் தளர்ந்து போறதுனால மனம் வந்து அப்பப்ப சஞ்சலம் ஆகுதுன்னு சொல்றாரு. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயம் வருகிறதோ, மனம் சஞ்சலமாகிறதோ, அப்போ வந்து நீங்கள் ஸ்ரீமத் என்ற லகான டைட் ஆக்குங்கள். அப்போ அவங்க ஸ்ரீமத் பாபா கொடுத்துருக்காருல, கொஞ்சம் மனசை வந்து மண்மனா பவ ஸ்திதியில் கொண்டு வாங்க. பாபாவை நினைங்க,
ஸ்ரீமத்தை கொடுங்கன்றாரு. மனசுக்கு ஸ்ரீமத் கொடுங்க, டைட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போதே இலக்கை சென்று அடைவீர்கள். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்தாதான் உங்க இலக்கை போய் அடைய முடியுன்றாரு. நான் பாலகனும் எஜமானரும் ஆவேன் என்ற இந்த நினைவினால் அதிகாரியாகி மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திடுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க குழந்தையாவும் இருக்கிறீங்க, எஜமானராகவும் இருக்கிறீங்க. அந்த நினைவுனால எஜமானனாகி அதிகாரியாகி மனசை கட்டுப்படுத்துங்க, கட்டுப்பாட்டுகளை வச்சிருங்க. அப்பதான் அடிக்கடி அது சஞ்சலம் அடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. எது நடக்குதோ அதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. மேலும் என்ன நடக்க போறதோ அது இன்னும் நல்லதாவே நடக்க போகுது என்ற நம்பிக்கை சதா இருந்ததென்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.